என்னது, வீடுகள்லாம் அந்தரத்துல பறக்க போகுதா? நிலநடுக்கம் வந்தா கூட இனிமே பிரச்சனையே இல்லையா? நிலநடுக்கம் எந்த ஊர்ல வந்தாலும் பிரச்சனை தான், நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதுவும் ஜப்பான் மக்கள் நிலநடுக்கத்துல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அங்க இருக்கிற மக்கள் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கப்புறமா வீடுகள்லாம் இப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கர பாப்புலரா போயிட்டு இருக்கு. இந்த ஜப்பானோட கம்பெனியான ஏர் டான்சிங் சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூகம்பம் ஏற்படும் போது வீடுகளை உயர்த்தும். ஒரு சென்சார் இருக்குங்க, அது பூகம்பத்துடைய சத்தங்களை கண்டறியும். இதுல 1ல இருந்து 5 செகண்ட்குள்ள பாத்தீங்கன்னா அது காற்றை வந்து தள்ளுங்க. செயற்கை அடித்தளத்துக்கும் வீட்டுடைய உண்மையான கட்டமைப்புக்கும் இடையில காத்தை வந்து தள்ளி தரையில இருந்து 3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு உயர்த்துது. சோ நிலநடுக்கம் வரும்போது இந்த மாதிரி ஆகுறதுனால எந்த பாதிப்பும் அந்த வீட்டுக்கு ஏற்படாதுங்க. அதுக்கப்புறமா டெக்டோனிக் பிளேட்ஸ்லாம் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம், அதாவது நிலநடுக்கம் எல்லாமே வந்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த வீடு பழைய நிலைக்கு திரும்பிடும். இந்த அந்தரத்துல தொங்கப்படுற மாதிரி வீடுகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல தாங்க இருக்கு. அது முழுசா இன்னும் பயன்பாட்டுக்கே வரல. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.